ஹாய் டாமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டார்ஃபிக்ஸ். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நான் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டால நான் உங்கள் எல்லோரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்கு தெரியாது நீங்களாம் எவ்வளோ மிஸ் பண்ணீங்க. அஷுவா அதான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு போயிட்டீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப ரொம்ப சாரிடா. எனக்கு நிறையா ஒர்க் இருந்துச்சு, இப்போ கூட இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் வீடியோஸ் போடாமே இருக்க முடியல, திங்க் பண்ணாமே இருக்க முடியல. நீங்கள் என் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கீங்க. நினைக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு சேனல் இருக்குது, அதை நீ பார்த்தியான்னு ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்குது. ஸோ சாரிடா. அண்டு நம்ம 1K ஸ்பெஷலாக நம்ம கொண்டாடவே இல்லைல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவங்கவுங்க நிறைய பேர் எல்லாத்துக்கும் செலப்ரேட் பண்ணுறாங்க. 1K 2Kன்னு லாஸ்ட் செலப்ரேட் பண்ணேன். நான் 1K அடித்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் இன்னுமே நான் செலப்ரேட் பண்ணல. ஒரு போஸ்ட் கூட நான் போடாமல் போயிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குடா. 1K அடித்தது கூட நான் பார்க்கல. 2 days கழித்து தான் பார்க்குறேன். பார்த்துட்டு நானே ஒரு மாதிரி ஷாக்காக தான் பார்த்துட்டு இருந்தேன். 1Kவா எப்படா வந்துச்சு அப்படின்ற மாதிரி. எஸ், அப்சல்யூட்லி நான் ஒத்துக்கிறேன். நம்மளுக்கு வீடியோஸில் வரல, ஷார்ட்ஸில் தான் வந்துச்சு. இருந்தாலும் 1K அடித்தது நம்ம கொண்டாடி இருந்திருக்கோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். 2K அடிக்கும் போது இன்னும் செலிப்ரேட் பண்ணிக்கலாம், என்னங்கிறீங்க? அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான திங், நம்மளோட எஃப்எஃப் அந்த ஸ்கூல் லவ் அண்டு கலாட்டா கல்யாணம், அந்த 2 எஃப்எஃப் பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த 2 எஃப்எஃப்பில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களோட காமெடி ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வீடியோ ஃபுல்லாக சிரிச்சிட்டே கேட்டேன், எனக்கு நெக்ஸ்ட் பார்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த வியூவர்க்காகவும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்காகவும் நான் சொல்ல வருவது என்ன என்றால், என்னால் எஃப்எஃப்பை கண்டினியூ பண்ண முடியல. நீங்கள் என்னை சிறப்பாக அடிக்கிற மாதிரி இருக்கணும், எனக்கு தெரியுது. ஏன் இப்படி பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் என்ன பண்ண சொல்கிறீங்க? என்னால் அதை கண்டினியூ பண்ணவே முடியல. ஒன்று தொட்டோம்னா டக்குன்னு அதுக்கடுத்து நம்மளுக்கு சும்மா ஏதாவது வேலையாக வந்துட்டுருக்கு. எனக்கு காண்டாகுது. நான் இப்போ தாண்டா தொட்டேன் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் எனக்கே அடிக்கடி எதில் விட்டோம் அப்படின்னு மறந்து போயிடுது. அதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் அடித்தா தான் வரும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு நான் எஃப்எஃப் எல்லாத்தையும் இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்கேன்ல. அந்த எஃப்எஃப் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். எப்படின்னா, ஒரு மூவியாக ஒரு 1 ஷாட்டாக ஒரு 2 hours எப்படியாவது நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக நான் மூவியும் சீக்கிரம் போட்டுடுறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு இன்ஸ்டா வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. மேபி இன்கட் சீன் இருக்கான்னு எனக்கு தெரியல. நம்ம தான் நிறையா சாஃப்ட் ஸ்டாண்ட் பார்க்குறாங்க. சாஃப்ட் ஸ்டாண்டுக்கு அது ஒரு எதிர்ப்பாக இருக்கக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். ஆனால் ஹாட் ஸ்டாண்டு என்னால் எப்படி விட முடியும்? அதனால் டெலிகிராம் சேனலில் அன்கட் வீடியோ மற்ற சேனல்ஸ் மாதிரி நானும் போடலான்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாட் ஸ்டாண்டுக்கு தனியாக அன்கட் வீடியோ நம்ம டெலிகிராமில் விட்டுருவேன். சாஃப்ட் ஸ்டாண்ட்ஸ்லாம் நம்மளோட யூடியூப்லேயே கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கு நாங்கள் டெலிகிராம் சேனல் வரக்கூடாதாக்கா அப்படின்னு சொல்லி சாஃப்ட் ஸ்டாண்ட் நண்பர்களே, நான் அப்படி சொல்லலை. அவங்களுக்கு அன்கட் வீடியோ அதில் போடுறேன். நீங்கள் டெலிகிராம் சேனல் நீங்களும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஒரு குரூப் சாட் மாதிரி இருக்கும். நம்ம குரூப்பில் நீங்களும் ஏன் ஐக்கக்கூடாது? அதனால் நீங்களுமே பண்ணிக்கோங்க. எங்கக்கா நாங்கள் போய் எப்படிக்கா நாங்கள் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லாத்துக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னோடய யூடியூப் சேனலில் என்ன ஒரு டிஃபால்ட்டுன்னு தெரியல. எனக்கு லிங்க் எதுவுமே டேரெக்டாக வரல. நீங்கள் அந்த லிங்க்கை தொட்டிங்கன்னா ஓப்பன் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்கடா. நான் என்ன டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்றேன். சரி, யாரும் கோவப்படாதீங்கள், பதற்றமாக வேண்டாம். நம்ம சேஃப் சவுண்டில் தான் இருக்கும். ஓகே.
ஸோ லைக் ஓகேடா, நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். நானும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இதெல்லாம் சொல்லணும். பிகாஸ் வந்து நான் வந்து யூடியூப்பில் பேசும்போது ரெக்கார்ட் பண்ணும்போது இன்ஸ்டா அதை சொல்லணும், டெலிகிராம் சொல்லணும், வாட்ஸ்அப் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருப்பேன். ஆனால் அவங்கக்கிட்ட பேசும்போது அதை சுத்தமாக விட்டுட்டு லாஸ்ட்டில் சொல்லுவேன். எனக்கு தெரியல, லாஸ்ட்டில் ஒரு வேளை நீங்கள் கட் பண்ணிட்டு போயிட்டீங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதனால் ஃப்ரெண்ட் சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ ஓகேடா, இன்றைக்கி வந்து நம்மளோட டாபிக் என்னென்னா மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸர். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லைக் கொஞ்சம் இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சேனல். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் நீங்கள் மற்ற வீடியோஸ் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நினைக்கிறேன் லைக் யார் மாதிரியும் நம்ம போட்டுறக்கூடாது அப்படின்னு, ஒரு சின்ன பிசுறு கூட தட்டிடக்கூடாதுன்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். சரி ஓகேடா, நம்ம வளன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸோ ஸ்டார்டிங் சீனில் என்னென்னா, ஒரு காலேஜை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு காலேஜில் ஒரு கிளாஸ் ரூமில் தான் ஒரு பையன் இன்னொரு பையனோட நோட்டை பார்த்து அப்படியே கடுன்னு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் தான் வந்து லைக் அந்த பக்கத்தில் இருக்க பையன் வேறு யாரும் இல்லை, ஜிமின். அண்டு கடுன்னு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்க வேறு யாரும் இல்லை, டேயாங். ஸோ அப்போ தான் ஜிமின் வந்து, டேயாங்கு எதுக்குடா இப்படி பயந்து சாவுற, அவன் உன் மாமா தானே, ஸோ சொல்லிட வேண்டியதானே, டே மாமா பையன் நான் ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஏன்டா நீ வேற ஒன்று, அதெல்லாம் மாமாண்ணா சரியான சைக்கோ பையன், எப்போ பார்த்தாலும் என்னையே டார்கெட் பண்ணி அடிக்கிறதே அவனுக்கு வேலையாக வச்சுட்டு சுற்றிட்டுருக்கான், இது வேறையா, நான் பேசாமல் எழுதுறேன்டா, அவனுக்கு அப்படியே கழுக்கு மூக்கு வேர்க்கிற மாதிரி கரெக்டாக தேவை, எங்கே ஹோம்ஒர்க் நோட்டை காட்டு அப்படின்னு என்ன தான் கேட்பான், உன்னையா கேட்க போகிறான்னு சொல்லிட்டு அவன் தான் கடுன்னு எழுதிட்டுருக்கான். ஸோ அப்படியே எழுதிட்டே இருக்கச்சேன் கரெக்டாக வந்து அவன் தான் எழுதி முடிக்க பார்த்தா ஒரு பர்சன் தான் ரொம்ப வேறப்பா அப்படியே கோட் சூட்லாம் போட்டு உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான் தேவங்கோட ப்ரொஃபஸர் அண்டு தேவங்கோட மாமாவும் கூட. ஸோ அப்போ தான் வந்து லைக் அவன் தான் அப்படியே ஸ்பெக்ஸ் போட்டிருக்கான். ஸோ அப்படியே உள்ளே வந்து நிற்க தேவங்கோட மேக்ஸ் ப்ரொஃபஸர் தான் ஜேகே. ஸோ அப்படியே வந்து லைக் நிற்கவும் எல்லோரும் அப்படியே லைக் பயந்து போய் எழுந்திரிச்சு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொன்னோடனே, குட் மார்னிங் எல்லாம் உட்காரலாம் அப்படின்னு ஒன்றே எல்லோரும் உட்காடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து லைக் அவனும் சரி ஹோம்ஒர்க் கொடுத்தால எல்லாம் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒன்றே எல்லோரும் அப்படியே அவங்கவுங்க நோட்டை எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணி தேவங்க வந்து லைக் சப்மிட் பண்ண போகிறான். டக்குன்னு ஜெயிக்கி தான் தேவங்களோட கையை பிடிக்க தேவங்க தான் அப்படி திரு முழிக்கிறான். ஸோ அவரும் இருடி கொஞ்சம் வெயிட் பண்ணு, மற்றவங்களாம் சப்மிட் பண்ணிட்டோம், நான் அப்புறம் பார்க்குறேன் ஒன்று அப்படின்னு ஒன்றே இவன் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் பார்த்துட்ருக்காங்களாம். ஸோ எல்லோரும் சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ சப்மிட் பண்ணி முடிச்சுட்டு எல்லோரும் போயிட தேவங்களோட நோட்டை லாஸ்ட்டாக வாங்கி மேலே டாப்பில் வச்சுட்டு இப்போ தான் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். லைக் தேங் நோட்டை வச்சு எல்லாரோடதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்கான், யார் தேங் மாதிரியே எழுதியிருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ கரெக்டாக ஜிம்மன் நோட்டை வச்சு அப்பா செம்ம அப்படியே பர்ஃபெக்டாக இதில் இருக்கிற மாதிரி அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்த போது எழுதியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கேட்க. ஸோ தேங்க தான் அந்த லைக் சார் அப்படின்னு சொன்னி, டே ஜிம்மன் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க தான் சொல்லுவோம். போச்சு, அவன் மாட்டுறானோ இல்லையோ என்னையும் சேர்த்து மாட்டி விட்டாரா எப்போ பார்த்தாலும்ன்ற மாதிரி அவன் தான் வந்துட்டுருக்கேன். ஸோ அதான் நீ சொல்லு, நீ இவனை பார்த்து எழுதினியா இல்லை இவன் உன்னை பார்த்து எழுதினானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜிம்மன் தான் அந்த லைக் அப்படியே பாவமாக பார்த்துட்டே இருக்கான். அது அங்கேயும் பார்க்குறான், ஜெக்கியும் பார்க்குறான், அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி ஃப்ரெண்டை மாட்டி விடக்கூடாதுன்னு பயப்பில் ஊமை மாதிரி அப்படியே அமைதியாக இருக்கேன். அவன் தான் இப்போ நீ சொல்கிறியா இல்லை பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணவா அப்படின்னு ஒன்னே சொல்லிடுறேன் அப்படின்னு ஒன்னே சொல்லு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவன் தான் சார் நான் பார்த்து காப்பி பண்ணான் அப்படின்னு ஒன்றே தேங்க போட்டு விட்டான் அப்படின்ற மாதிரி அவர் தான் அப்படியே தலை குனிச்சிட்ருக்கேன். ஜேகே தான் அறிவு இல்லை, ஒரு 2 ஸ்டெப்பு கூட உனக்கு மாற்றி போட தெரியாதா, அவனையே பார்த்து அப்படியே டிட்டோ காப்பி அடிச்சிருக்க, அது எப்படி உன்னால் முடியுது அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அவர் தான் லைக்ஸ் அது வந்து அப்படின்னு ஒன்று அவ்வளோதான் 2 பேர் நோட்டும் அப்படியே வெளியில் பறக்குது. சரி 2 பேரும் அப்படியே பாவமாக பார்த்துட்ருக்காங்களா, கெட் அவுட் இடியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்தவொடனே இங்கே தான் 2 பேரும் போய் நிற்கிறாங்க. ஸோ தேவங்க ஏன்டா போட்டு விட்ட அப்படின்னு ஒன்னே டே எங்கள் அப்பாலாம் அடி வெளுத்துருவாரான்னு, அவன் ஏதாவது 1 2 சொல்லி விட்ருவான்டா, எனக்கு அதெல்லாம் தாங்குகிற சக்தி இல்லைடான்னு சொல்லிட்டு அவன் தான் நின்றுட்டுருக்கான். போடா குட்டி அப்படின்ற மாதிரி அவன் தான் திட்டிகிட்ருக்கான். ஸோ தேவங்க தான் வந்து லைக் அப்படியே அமைதியாக வெளியிலே நின்றுட்டுருக்கேன். ஜேகே தான் உள்ளே வந்து பாடம் எடுத்துகிட்ருக்கான். லைக் நம்ம உள்ளே இருக்கிறத விட வெளியே நிற்கிறது
நிற்கிறது சேஃப்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் நின்றுட்டுருக்கான். ஜிமினை எப்பட்றா நீ வெக்கமே இல்லாமல் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் வெக்கப்பட்டா வாழ முடியுமாடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே வந்து ஜிமன் தான், ஏன்டா அவன் மாமன் இவ்வளோ வெறுப்பாக இருக்கான், இவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னோடனே ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இன்னும் இந்த ஒரு வாரம் தான் அவனோட ஆட்டம், அடுத்த வாரம்லாம் அவன் அப்படியே அவன் வாழை சுருட்டி மடித்து வச்சுக்குவான் தெரியுமா அப்படின்னோடனே, ஏன் அடுத்த வாரம் அவன் வாழை ஒட்ட வெட்டுறதுக்கு யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, டேய் அவனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம்டா அப்படின்னோடனே, என்னடா சொல்கிற, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடா அவனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம், நான் அதை நினச்சி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை கல்யாணமாக ஒரு நாள் ஃபஸ்ட் நைட் வேறு வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக சார் திங்கக்கிழமை வரமாட்டார். ஸோ நல்லா ஜாலியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடி வேறு வந்து அவன் கண்டிப்பாக லீவ் எடுப்பான், எனக்கு தெரியும்டா அப்படின்னு ஒன்றே அவன் தான், என்னடா சொல்கிற நிஜமாவா, அந்த நல்ல காரியம்லாம் நடக்குமாடா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, டேய் நடக்கும்டா நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு தேங்கவும் சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஜேகே கல்யாணத்துக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் தேங்க வந்து கிளாஸ் ரூம் வரானா. ஸோ வந்தோடனே பயபில் நல்லா சிரிச்சுக்கிட்டே உட்கார, ஜிமன் தான், என்னடா இன்றைக்கி சிரிச்சுட்டே உட்காந்துருக்கா, ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டியா என்ன அப்படின்னோடனே, இல்லைடா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைன்னா அப்புறம் அவள் வந்து கேட்க மாட்டானா, நீ பாட்டுக்கு அசால்ட்டாக வந்து உட்கார்ற அப்படின்னோடனே, அதுவாடா இன்றைக்கி என் மாமா அதான் அந்த லூசு பையன் அவன் வரமாட்டான்டா அப்படின்னோடனே, என்னடா சொல்கிற வரமாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஆமாண்டா பிள்ளை வெளியில் சுற்றினா கருத்துரும், அப்புறம் பொண்டாட்டிக்கு அடையாளம் தெரியாமல் போயிடும்னு சொல்லிட்டு உள்ளே பிடிச்சி வச்சுருக்காங்க பையனை, கண்டிப்பாக வெளியே வரமாட்டான், அவன் கல்யாணத்துக்கு அப்போ தான் வெளியே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் சிரிச்சிட்ருக்க, யாரா சொன்னது, என் அத்தை தான்டா, எனக்கு தெரியும், அவங்க என்ன கூட லீவ் போட சொன்னாங்க, நான் தான் அவன் இல்லாமல் காலேஜ் ரொம்ப ஜாலியாக இருக்குமே, அதான் குடுன்னு ஓடி வந்துட்டேன் அப்படின்னோடனே அவர் தான், சரி அப்போ இன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டு தான் சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அப்படியே அந்த 3 டேஸும் போயிருக்கு. இன்றைக்கி தான் வந்து ஜேகேக்கு கல்யாணம். இன்றைக்கி வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாதிரி தியாங் தான் வந்து ட்ரெஸ் அப்லாம் பண்ணிவிட்டு அவன் வந்து அந்த ஜேகேவை பார்க்குறான். ஜேகே தான் வந்து மணமேடையில் அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ அவள் தான் பார்த்துட்டு, அப்பா நம்மளை அப்படியே அட்டைக்கு ஆள்னவனா அவன், பார்க்க அப்படியே பச்சை குழந்த மாதிரி பவ்யமாக உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து தியாவுக்கு ஜிமின்ட்டேருந்து கால் வருது. ஸோ வந்து அட்டன் பண்ணிட்டு, டே சொல்கிறா ஜிமினா அப்படின்னோடனே, ஜிமினும் எப்படா கல்யாணம்லாம் நல்லா நடக்குது அப்படின்னோடனே, அட ஏன்டா அதை வேறு கேட்குற, நம்மளாம் எப்படி டார்ச்சர் பண்ணியிருப்பான், இப்போ அவனை பாரு மணமேடையில் அப்படியே பச்சை குழந்த மாதிரி உட்காந்துருக்கான்டா வேட்டி சட்டையில், பார்க்கறதுக்கு எனக்கு சிப்பாக வருதுடா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, என்னடா சொல்கிற, எனக்கு ஒரு ஸ்டில் எடுத்து அனுப்பேன் அப்படின்னோடனே அவரும் தான் வந்து கால் பேசிகிட்டே வந்து ஒரு ஸ்டில் எடுத்து அனுப்புவோம். ஜிம்முன்னு விழுந்து சிரிக்கிறாடா, ஆமாண்டா அவனை பார்க்க பச்சை குழந்த மாதிரி இருக்குது, என்னடா இப்படி மாறிட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஸோ அஜய்க்கு அங்கேருந்து மறைச்சிட்ருக்காரு, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே 2 பேரையும் 2 பேரும் அப்படியே சிரித்து பேசிகிட்ருக்கேன். ஸோ அப்படியே பேசிட்டு பார்த்தா தான் நேராக வந்து இந்த என்ட்ரிங்கில் வந்து இது நிறையா ஜூஸு வெல்கம் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வைப்பாங்கள்ல. ஸோ அந்த இதெல்லாம் போய் தான் வந்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ ஜேகே தான், இவன் கல்யாணத்துக்கு வந்தானா இல்லை சாப்பிட வந்தானான்ற மாதிரி அவர் தான் திருன்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ அவர் தான் வந்து நல்லா வந்து இது அங்கே இருக்க ஸ்வீட் பீடா, அப்புறம் ஃபயர் பீடா, அப்புறம் குல்ஃபி அது இதுன்னு நல்லா சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ அப்படியே நல்லா சாப்பிட்டுலாம் நல்லா சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ தான் வந்து இங்கே தியாகோட அம்மாவும் ஜேகேவோட அம்மாவும் வந்து பொண்ணை கூப்பிடலான்னு போயிருப்பாங்க. ஸோ ஜேகே அம்மா வந்து சொல்கிறாங்க, நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லோடனே தேங்க அம்மாவும், சரிங்க நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, நான் வெளியே நிற்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பொண்ணு ரூமுக்குள்ளே ஜேகே அம்மாவும் போக பார்த்தா ரூமில் பொண்ணை காணோம். அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. வந்து அவங்களும் வந்து எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, பாத்ரூமில், ஸோ வந்து பால்கனியில் எங்கேயாவது நிற்கிறாளா அப்படின்ற மாதிரி பார்த்தா அந்த பொண்ணு எங்கேயும் காணோம். அங்கே வந்து ரூமில் பார்த்தா அந்த சாரீ இருக்குல்ல, அதை வந்து கயிறாக கட்டி அப்படியே அந்த கட்டில் காலில் கட்டி அப்படியே கீழே இறங்கியிருக்கும் போல். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தேவங்க அம்மா கிட்ட வந்து, தேவங்கம்மா பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே அவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னம்மா சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி அவங்க தான் பார்த்துட்டு அவங்களும் குடுக்குடுன்னு ஓடி வந்து பார்த்தா நிஜமாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்களால நம்பவே முடியல, என்னடா பொண்ணு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி தானடா இருந்துச்சு, திடீர்னு என்ன இப்படி ஓடி போயிடுச்சுன்ற மாதிரி அவங்க தான் பார்த்துட்டு அவங்களுக்கு தான் செம்ம டென்ஷனாக இருக்குது. ஒரு மாதிரி கையெல்லாம் வெடுத்து போகுது. பிகாஸ் வந்து
வெளியில் அவ்வளோ சொந்தக்காரங்க. ஜேகேவும் மணமேடையில் வந்து உக்காந்தாச்சு. இப்போன்னு பார்த்து பொண்ணு ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவ்வளோதான். ஜேகே அம்மாவால் மனசு தாங்கலை. அவங்க அப்படியே உடஞ்சிட்டாங்க. செம்மையாக அழுகவும் தேவங்க அம்மாவுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க பாவமா ஜேகே அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. இல்லை அவன் எனக்கு எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எனக்கு இன்ன வரையும் புரியல. அந்த பொண்ணு ஜேகேவை பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு எல்லாம் ஓகேன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஜேகேக்கு கல்யாணம் முடிஞ்சிடும், ஜேகே இனிமேல் லைஃப் அவனுக்கு ஒரு மாதிரி நல்லா செட்டில்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசை வச்சுருந்தா, இப்படி மொத்த ஆசையிலையும் அப்படியே மனத்துக்கு போட்ட மாதிரி இப்படி போயிட்டாலேங்க. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஜேகே அப்பா கிட்டே நான் என்னன்னு சொல்லுவேன்? அவங்க அப்பா வேறு தாம் தூம்னு குதிப்பார். ஐயோ வெளியே வேறு அவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க முன்னாடிலாம் மானமே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்களாம். ஸோ தேவங்க அம்மாவுக்கு வேறு வழி இல்லை, அவங்க ரொம்ப அழுகிறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கே தான் அப்படியே முழிச்சிட்ருக்கேன். அப்போ தான் இங்கே வந்து ஜேகே தான் மணமேடையில் உட்காந்துட்டு அவன் தேவங்கையே பார்த்துட்ருக்கான். ஸோ தேவங்க தான் வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்க, தம்பி நீ இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் தான் சாப்பிட்ல, இந்தா அப்படின்னோடனே ஒரு குல்ஃபி எடுத்து கொடுக்கும். தேவங்க தான் வந்து அதை வாங்கி சாப்பிட்டுட்டு மலபார் குல்ஃபி அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவங்களும் எப்படி தம்பி நக்கணும் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு. நாங்களாம் பெரிய ஆள், நக்கியே கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். ஜேகேவும் கண்டுபிடிச்சிட்டேன், இவன் சாப்பிட மட்டும்தான் இங்கே வந்திருக்கான்ற மாதிரி அவன் தான் மேடம் ஐடியில் உட்காந்துட்டு அவனுக்கு செம்ம வெறியாக இருக்குது. நீ வாடி நான் அவனை காலேஜில் பார்த்துக்கிறேன்ற மாதிரி தான் அவன் உட்காந்துருக்கான். ஸோ அப்படி இருக்காச்சா கரெக்டாக வந்து தேவங்க அம்மா தான் அப்படியே வந்து குடுக்குடுன்னு வந்துட்டு தேவம் என் கூட கொஞ்சம் வாயேன் அப்படின்னு. தேவங்கும் என்னம்மா கல்யாணத்தில் பிரச்சனையா சொல்லம்மா பார்த்துக்கிறேன், நான் இருக்கும் போது அவன் கல்யாணத்தில் பிரச்சனை பட்டுறதுன்னு சொல்லிட்டு அவன் தான் வேட்டையை கட்டிகிட்டு இருக்கேன். அவங்க அம்மா தான் பேசாமல் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. தேவங்கம்மா என்ன விஷயம்னு சொல்லி கூட்டிகிட்டு போமான்னு சொல்லிட்டு அவர் தான் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படியே வந்து பார்த்தா ஜேகே அப்பாவும் வந்து வந்து ரூமில் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவரும் ஒரு மாதிரி பாவமாக நின்றுட்டுருக்காரு, ஒரு மாதிரி சோகமாக இருக்கேன். ஸோ அப்புறமேட்டு வந்து அப்படியே வந்து தேவங்கோட அப்பாவும் வந்து பார்க்குறாரு. இப்போ தான் வந்து தேவங்க பார்த்துட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஜேகே கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு ஓடிச்சாண்டா அப்படின்னு. அவர் தான் ஐயோ என்னது ஓடிட்டாளா, ஐயோ ஓடிட்டானா என் கனவு கோட்டெல்லாம் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி அவன் தான் நினச்சிட்ருக்கான். ஸோ அப்போ தான் வந்து ஜேகேவும் அவனுக்கு வந்து தெரியுது ஏதோ ஒரு பதட்டமாக இருக்குது, எல்லோரும் ஒரு ரூம்குள்ளே போகிறாங்கன்னா ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவன் தான் வந்து மணமேடையிலேருந்து எந்திரிக்கிறான். ஸோ ஐயர் தான் வந்து ஏன் தம்பி நீ எந்திரிக்கிற, பொண்ணு வரட்டும் அப்படின்னு. இல்லை நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எந்திரிச்சு வந்து பார்க்க அவங்க அம்மா தான் செம்மையாக அழுகிறாங்க. அவரும் வந்து அவங்க அம்மா ஷோல்டரில் இப்படி கை வச்சு என்னம்மாச்சு அப்படின்னு அவங்க தான் ஜேகேவை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணு ஓடிடுச்சுடா ஜேகே அப்படின்னு. அவரும் செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்க. தேவங்கும் இவன் முகரக்கட்டையை நைட்டில் பார்த்துருப்பா போல், அதான் பயந்துட்டு ஓடியே போயிட்டாலோ அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணுறது, இப்போ கல்யாணம் நடக்கலைன்னா நம்ம நினச்சதெல்லாம் எதுவும் நடக்காதுன்ற மாதிரி அவன் தான் யோசிச்சுட்ருக்கான். ஸோ அப்போ தான் வந்து தேவங்க அம்மா பார்க்குறாங்க. ஜேகே அம்மா ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. அவங்களுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ தேவங்க அம்மா தான் வந்து ஜேகே பார்த்து, ஜேகே நீ போய் மணவாடையில் உட்காருப்போ அப்படின்னு. ஜேகேக்கு தான் ஒன்றும் புரியல. பொண்ணு ஓடி போயிடுச்சு, இன்னும் போய் அந்த மணவாடையில் உட்காந்து என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவள் தான் பார்க்க. ஸோ தேவங்க அம்மா தான் வந்து ஜேகே கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீ மணவாடையிலே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கவும் ஜேகேக்கு தான் ஒன்றும் புரியல. ஆண்டி என்ன ஆச்சு, என்ன சொல்கிறீங்க, நான் எதுக்கு இங்கே உட்காரணும், அதான் பொண்ணு ஓடி போயிடுச்சு அப்படின்னு. நீ இருப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து நேராக தேவங்கிட்ட வந்து தேவங்க கழுத்தில் வந்து மலையை போட. தேவனுக்கு ஒன்றும் புரியல, அவன் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ தான் தேவங்க நேராக மணவாடைக்கு இழுத்துட்டு வராங்க. அங்கே உட்காந்துருக்க எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. என்னது அப்படின்ற மாதிரி, பொண்ணு வேறு யாரோ தானே, இப்போ என்ன தேவங்க கூட்டிகிட்டு வராங்கன்ற மாதிரி அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே வந்து தேவங்க தான் மணவாடையில் உட்கார வைக்க. தேவங்க அம்மா என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவங்க தான் வந்து டே பேசாது சும்மாரு, நான் பண்ண எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு. ஜேகே அம்மா தான் வந்து இல்லை இதெல்லாம் பெரிய முடிவாக இருக்குது, அது எப்படி உங்களுக்கு
நீங்கள் எப்படி ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அதெல்லாம் பரவாயில்ல, ஜேகே தானே, அதெல்லாம் தேங்க்கு கரெக்டாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். தேங்கம்மா நீ ஏதோ முடிவெடுக்காத, எனக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் தான் எந்திரிச்சிட்ருக்கேன். ஆனால் தேங்கம்மா எந்திரிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அவனை பிடிச்சி நல்லா உட்கார வச்சு தள்ளிகிட்டே இருக்காங்க. லைக் உட்கார ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் உட்கார வச்சுட்டே இருக்கோம். தேங்க்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியல, அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ஸோ அப்போ தான் வந்து லைக் ஐயரும் கரெக்டாக வந்து தாலியை வந்து லைக் எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னோடனே சரின்னு அப்படியே தாலியை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ எல்லோரும் அச்சதை எடுத்துகிட்ருக்க தேங்க்கு தான் பயமாக இருக்குது. மாமா ப்ளீஸ்மா விளாடாதம்மா, இது ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி சின்ன விஷயம் கிடையாது மாமா, பயமாக இருக்குது மாமா, வேணாமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அவங்க அம்மா அதை எதுவுமே கேட்காத மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கேன். ஸோ ஜேகேவையோ தேங்க் பார்க்குறாரு, பார்த்து முறைக்கிறாரு. ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவனும் ஒரு பக்கம் பார்த்துட்டு. ஸோ அப்படியே அச்சதெல்லாம் அப்படியே வந்துருச்சு. ஸோ அப்படியே வந்து இப்போ தேங்கம்மா அப்படியே ஜேகே அம்மா, ஸோ தேங்கப்பா ஜேகே அப்பா அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து லைக் தேங்க பார்க்குறாரு, அட பாவிங்களா இப்படி பண்ணுறீங்களேடா அப்படின்ற மாதிரி அவன் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ கரெக்டாக வந்து இப்போ தாலியை ஐயர்கிட்ட வந்துடவும் ஐயரும் வந்து லைக் இன்னும் கொஞ்சம் மந்திரம்லாம் சொல்லிகிட்ருக்கேன். தேங்க தான் வந்து லைக் அப்படியே ஜேகே பார்க்குறான், பார்த்துட்டு தாலி கட்டாதடா ப்ளீஸ்டா அப்படின்ற மாதிரி அவன் தான் பார்த்துட்ருக்கேன். ஜேகேவுக்கும் வந்து லைக் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனும் திருன்னு முழிச்சிட்ருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து தாலியும் வந்து லைக் ஐயர் எடுத்து கொடுத்துற ஜேகே தான் வந்து லைக் தேங்கிட்ட அப்படியே எடுத்துகிட்டு வர. தேங்க்கு ஒன்றுமே புரியல, அவனுக்கு ஐஸ்லாம் செம்மையாக டியர் ஆயிடுச்சு. ஸோ வந்து அழ ஆரம்பிச்சிட. ஆனால் ஜேகே தான் வந்து லைக் தாலி கட்டிட்டான். ஸோ எல்லோரும் வந்து அச்சதெல்லாம் போட்டு வந்து ப்ளஸ் பண்ணா. ஸோ வந்து லைக் ஐயர் தான் வந்து அப்படியே எந்திரிச்சிட்டு நீங்கள் 3 பேரும் அப்படியே இந்த ஓமகுண்டத்தை ஒரு 3 தடவை சுற்றி வந்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு உடனே அவனுக்கு தான் வந்து லைக் ஜேகே தான் அப்படியே தேங்க பார்த்து கையை அப்படின்னு ஒன்றே தேங்க்கு தான் வந்து செம்ம வெறி ஆயிடுச்சு. என்னது கையை பிடிக்கணுமா, எதுக்கு? ஆமாம், நான் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டேன்னு உன்ட்ட யார் சொன்னது? எனக்கு இந்த கல்யாணமும் பிடிக்கல, ஒரு மண்ணும் பிடிக்கலன்ற மாதிரி. ஆனால் அங்கே வந்து லைக் கலசத்தில் தண்ணி மாதிரி இருக்குது. ஸோ அது கொண்டு வந்து நேராக அந்த லைக் ஓமகுண்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதில் இருக்க தீயிலே அப்படி ஊற்றிட்டான். ஸோ தீ வந்து அலைஞ்சிருச்சு. ஸோ எல்லோரும் செம்மையாக வந்து லைக் என்ன இந்த பொண்ணு பையன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்க தேவங்க அம்மா தான் திட்டுறாங்க. தேவங்க என்ன பண்ணிகிட்ருக்க நீ? தேவையில்லாமல் இப்போ எதுக்கு அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொன்னோடனே தேவங்க தான் வந்து லைக் கோச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். லைக் அந்த சுற்றவே இல்லை. ஜேகேக்கும் ஒரு மாதிரி ஒரு இது லைக் அப்படி தான் இருக்குது. அவனுக்கும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அம்மா தான் ஜேகே போக போக எல்லாம் சரியாயிரும்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து லைக் கட் பண்ணி இங்கே ஜேகே வீட்டில் தான் காட்டுறாங்க. ஸோ தேவங்க தான் வந்து லைக் அவங்க அம்மா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. தேங்க்கு வந்து அப்படியே டென்ஷனாக உட்காந்துருக்கான். இப்போ நீ என்னை எங்கே ரெடி பண்ணுற அப்படின்னு ஒன்று, டேய் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தான் ரெடி பண்ணிகிட்ருக்க. இல்லை எனக்கு புரியல, கல்யாணமும் இஷ்டத்துக்கு பண்ணுற, என்னையும் இஷ்டத்துக்கு அனுப்புகிற, இல்லை நான் வாழ்க்கை வாழணுமா இல்லை நீயே என் வாழ்க்கையை பாதி வாழ்ந்துக்கிறியா? இல்லை எனக்கு புரியலம்மா, யாரை கேட்டு நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு. டேய் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாக போயிடும்டா. ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாமே உனக்கு கேட்டு தான் நாங்கள் பண்ணோமா? நான் ஒரு ஸ்கூலில் படிக்க வச்சேன், நல்லா தானே படித்தேன். ஒரு காலேஜில் சேர்த்து விட்டேன், நல்லா தானே படிக்கிற. எல்லாமே உனக்கு நான் தானே பண்ணேன். அப்போ அதெல்லாம் கரெக்டாக வரும்போது ஏன்டா இது மட்டும் வராது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, மா அது வேறு இது வேறு, அது கூட தப்பாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் இது தப்பாக இருந்தால் ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் அவங்க அம்மா தான் வந்து லைக் கேட்காம அவரோட பாட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். அம்மா நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்கேன்ற மாதிரி அவர் தான் பேசிகிட்ருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து ஜேகேவோட அம்மா வராங்க. ஸோ வந்துட்டு தேவன் கையில் தான் ஒரு பால் சாம்பு கொடுக்க அவனுக்கு வருதே வெளியே அவங்க அம்மாவை பார்த்து முறைக்கிறான். அவங்க அம்மா தான் வந்து லைக் தேவன் வந்து அப்படியே லைக் ரூம் வரையும் அழைச்சிட்டே வந்துட்டாங்க. ஸோ ரூம் வந்து திறந்து தான் இருக்குது. உள்ளே பார்த்தா வந்து செம்ம டெக்கரேஷன், லைக் வந்து இந்த மல்லிகைப்பூலாம் வச்சு செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஜேகேவும் வந்து லைக் பெட்டில் தான் உட்காந்துருக்கான். ஸோ உட்காந்துருக்கவும் தேவங்க அம்மா தான் வந்து லைக் தேவங்க உள்ள அனுப்பி கதவையும் சாத்திட்டாங்க. ஸோ தேவங்க தான் வந்து லைக் ஜேகே பார்த்தா அவனுக்கு வெறியாக வருது. லைக் தாலி கட்டாதன்னு தான் அவன் தலையை ஆட்டான். அவன் நம்ம தாலியை பாட்டுக்கு கட்டி போட்டான். ஸோ அதனால தான் அவனை வெறுப்பாயிட்டு நேராக அந்த பால் சாமை ஜேகே கிட்ட தான் கொடுத்து இந்த அப்படி அப்படின்ற மாதிரி அவன் தான் நேராக போய் ரூமை திறக்க போக பார்த்தா ரூம் லாக்கில் இருக்குது. ஸோ ஜேகே தான் வந்து பார்த்துட்டு, காது இருக்கிற அனைவருக்கும் லாக் பண்ணுறது நல்லா கேட்டிருக்கும், உனக்கு மட்டும் கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, என்ன நக்கலா, நீலாம் ஒரு ப்ரொஃபஸரா, எப்படி உன்னோட ஸ்டூடெண்ட்டை நீ இது கல்யாணம் பண்ணலாம், அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, டே முதல்ல
நான் உனக்கு மாமா. ஸோ முறைப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணலாம், புரியுதா அப்படின்னோடனே, மாமாவா? யார், நீனா? ஐயோ, இதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு காதெல்லாம் வலிக்குது. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஒரு பையன் மனவடையில் உட்காந்துட்டு எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு கட்டுறன்ற வாட்டி கட்டிகிட்டே இருக்க. இல்லை, எனக்கு புரியல. நீ என்ன இதே எண்ணத்தோடு தான் இருக்கியா? உனக்கு ஒரு பொண்ணு ஓடி போயிடுச்சு, உனக்கு வெக்ஸ் ஆகாமல் நீ பாட்டுக்கு என் கழுத்தில் தாலி கட்டிகிட்ருக்க அப்படின்னு ஒன்று. டேய், நான் ஒன்றும் உங்கள் அம்மா கிட்டே போய் கெஞ்சலை. அத்தை, எனக்கு உங்கள் பையனை கொடுங்க, நான் உங்கள் பையன் கூட தான் வாழ்வேன். நான் ஒன்றும் உங்கள் அம்மா கிட்டே கெஞ்சலை. உங்கள் அம்மா தான் உன்னை எனக்கு கட்டி வச்சுங்க அப்படின்னு ஒன்னே. அதுக்கு எங்கள் அம்மா உடைக்கணும்? எங்கள் அம்மா கட்டி வச்சா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? நம்ம ஸ்டூடெண்ட் ஆச்சே, நம்மளுக்கு கீழே படிக்கிறவனாச்சே, நம்ம எப்படிடா அவனை கல்யாணம் பண்ணான்னு உனக்கு அறிவு வேணாமாடா அப்படின்னு. என்னது டாவா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஆமாடா, இப்போ என்னடா பண்ண முடியும் உன்னால்? நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டல்லடா, அப்போ நான் டான்னு தானே கூப்பிடுவேன் அப்படின்னு. டேய், ஓவராக பேசிகிட்ருக்க. என்ன வார்த்தைக்கு வார்த்தை சும்மா டாடான்னு கூப்பிட்ற? நான் உன் மாமா, முதல்ல ரெஸ்பெக்ட் கொடு அப்படின்னு. முடியாதுடா, கண்டிப்பாக கொடுக்க முடியாதுடா, உனக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்னு. அவ்வளோதான், ஜேகேக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவன் தான் அந்தளவுக்கு நேராக தேங்க துரத்த ஆரம்பிக்க, தேங்க தான் அந்தளவுக்கு அந்த ரூம்லேயே ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவன் தான் அந்தளவுக்கு, டே உனக்கு அறிவு இல்லையாடா, இப்படியாடா ஒருத்தரை துரத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் எங்கே ஃபஸ்ட் ரைட் ரூமில் அப்படின்னு சொன்னோடனே அவன் தான் இன்றைக்கி உன் கையை காலை உடைக்காம நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பக்கம் துரத்திட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து இவங்க 2 பேரும் கத்திகிட்டே ஓடுறது கீழே வரைக்கும் கேட்குது. ஸோ அவங்க அம்மா அப்பா தான் தலையில் கையை வச்சுட்டு, என்ன பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்கோம்லாமா அப்படின்ற மாதிரி அவங்க தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஜேகேவும் தேங்க பிடிச்சி அப்படியே 2 பேரும் பெட்லேயே விழுந்துட்டாங்க. ஸோ ஜேகே மேலே, தேங்க வந்து கீழே இருக்கான். ஸோ ஜேகேவும், இன்றைக்கி நீ கெஞ்சல அவனே, இன்றைக்கி நடந்ததை நீ என்றைக்கும் மறக்கக்கூடாது, அந்த மாதிரி இன்றைக்கி பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து ஷர்ட் பட்டன்லாம் கழட்டிகிட்ருக்கா. அவ்வளோதான். ஜேகேவை தாண்டி, உனக்கு அறிவே இல்லையா? இப்படி தான் ஒரு பையன்கிட்ட ஃபோர்ஸாக நடந்துக்குவியா? உங்கள் அம்மாலாம் வந்து உனக்கு நல்லா இது சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? உங்கள் அம்மாவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஜேகே அம்மா வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. எதுக்குடா தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் என்ன எழுத்திங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஜேகே தான், டேய் தேவையில்லாமல் அம்மாவை பற்றி பேசாத, அவங்கள பற்றி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு. எல்லாம் தெரியும், அந்த மாதிரி ஒரு லூசு பையில பற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு. யாரோ லூசுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து இன்றைக்கி பாருடி ஒன்று நான் என்ன பண்ணுறேன்ற மாதிரியே அவன் தான் வந்து ஷர்ட்டை தான் ஒன்று ஒன்றா கழட்டி, இங்கே பாரு உனக்கு மரியாதை அவ்வளோதான், கழட்டாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவன் தான் கழட்டுவேன், எல்லாத்தையும் கழட்டுவேன், இன்றைக்கி பாரு உனக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து ஷர்ட் ஒன்று ஒன்றா கழட்டி, இப்போ தான் ஷர்ட்டை கழட்டி அப்படியே கீழே போட. ஸோ கரெக்டாக வந்து அவன் தான் ஜேகே தான் வந்து அவன் கழுத்தில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்க. அவ்வளோதான், தியானுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அவெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டான். அத்தை, அம்மா எங்கே இருக்கு, அம்மா ஏய் தியாங்க பெத்தவளை எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்போ தான் வந்து அவங்க அம்மாவும், இல்லை நான் பேசாமல் போய் கதவை திறந்து விட்டுறலாம், இதுக்கு மேலே என்னால் கேட்க முடியாதுன்ற மாதிரி ஜேகே அம்மா தான் அப்படியே குடுக்குன்னு மேலே வந்துட்டுருக்காங்க. ஸோ மேலே வந்துட்டு அப்படியே கதவை ஓப்பன் பண்ணேன். ஸோ தியாங்க தான் அடிச்சு பிடிச்சிட்டு அப்படியே வந்து அவங்க அத்தை பின்னாடி ஒழிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ ஜேகே தான், டேய் போகிற சட்டை போட்டுட்டு போடா, டேய் சட்டை போட்டுட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கத்திட்டு சட்டையும் பின்னாடி எடுத்துகிட்டு வரேன். ஸோ அவங்க அம்மா தான் ஜேகேவை பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க. ஸோ ஜேகே தான், அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவன் பக்கம் தலையை சொரிஞ்சிட்ருக்க. தியாங்க தான் அந்த அம்மா மதர் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுத்திட்டு அவங்க அம்மா கிட்டே போயிட்டான். அவங்க அம்மா தான் வந்து, ஏன்டா இப்படி ஃபஸ்ட் எய்ட் ரூமில் போய் கத்தி என் மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இழுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவன் தான் வந்து ஃபுல்லாக சொல்கிறேன், அவன் எப்படி துரத்துனா தெரியுமா, அதுவும் என்னென்ன பேசினா தெரியுமா, என்னவோ ஃபுல்லாக கழட்டிடுவேங்கிறான், இன்றைக்கி ஒன்று படுத்துகிற பாடு அப்படின்னு சொல்ல வரேன். அவ்வளோதான், அவங்க அப்பா அப்படியே வந்து தேவங்க வாயை மூடிட்டு அப்படியே சுற்றி பார்த்தா ஜேகே அப்போவும் தேவங்க போகும். அதை கேட்டுட்டு வந்து அவங்க 2 பேரால் சிரிப்பு தாங்க முடியல. அவன் என்னமோ உள்ளே நடந்தது ஏதோ பெரிய மகாபாரதம் மாதிரி அவன் தான் எல்லா கதையும் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்க. ஜேகே அம்மா தேவங்க அம்மா தான் போதும் நீ கதை சொன்னது ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு அவங்க தான் இழுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படியே வந்து தேவங்க இன்றைக்கி அவங்க அம்மா கூட தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருப்பான். அவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான், சும்மா அதே ஆரம்பிக்கவும் அவங்க அம்மா தான், நீ ஒன்றும் சொல்ல வேணாண்டா வாயை முடுறான்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே தான் தியாகம் எழுந்திரிச்சு பார்க்க அவங்க அம்மா அப்பா தாத்தா பை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கிளம்பியே போயிருக்காங்க போல். ஸோ தியாகுக்கு தெரியாது, அவன் தான் பாவமாக வந்து வெளியே வரானு. ஸோ வெளியே வந்து பார்த்தா வந்து ஜேகே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அவன் தான் பார்த்துட்டு, அறிவு இல்லை இவ்வளோ நேரம் கழிச்சு எழுந்திரிச்சு வர,
ஓ அதனால தான் எப்போ பார்த்தாலும் காலேஜ் லேட்டாக வரியா, ஒழுங்கா போய் கிளம்பி வா போ அப்படின்னோடனே அவர் தான் சும்மா எனக்கு ஆர்ட்ரு போடுறதே அவனுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அம்மா கூப்பிட அவங்க தான் வந்து எட்டி பார்த்துட்டு என்னடா தேவம் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, அத்தை என்னோட ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஜேகே ரூமில் தானே இருக்குது, நீ போய் அங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னோடனே, சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே போயிட்டு ஒரு கப்போர்டை ஓப்பன் பண்ண பார்த்தா அங்கெல்லாம் ஜேகேவோட ட்ரெஸ் தான் இருக்குது. நல்லா கஞ்சி போட்டு அயர்ன் பண்ண மாதிரி எல்லா சட்டையும் இருக்குது. அவன் தான் ஐயோ இதெல்லாம் பார்த்தாலே வெறுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை மூடி வச்சுட்டு அடுத்த கப்போர்ட்டில் போய் அவனோட ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போய் குளிச்சிட்ருக்கான். ஸோ குளிச்சு முடிச்சுட்டு கீழே வர ஜேகே தான் வந்து லைக் சாப்பிட்டு முடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்ருக்கேன். ஸோ அவங்க இப்போ தான் கீழே வர லைக் இது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தான். ஸோ வேணும் இப்போ கிளம்புனா கரெக்டாக பஸ்ஸில் ஏறி போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அவன் தான் வந்து லைக் கடைன்னு சாப்பிட்டுட்ருக்கா. அவங்க அம்மா தான் ஏன்டா இப்படி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அம்மா தான் கேட்குறேன். ஸோ தேங்கண்ணா இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இனிமேல் போனாலும் பஸ்ஸு கிடைக்காது, அப்படியே பஸ்ஸு கிடச்சி போனாலும் காலேஜுக்கு கண்டிப்பாக லேட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் வந்து லைக் ஜேகே அம்மாவும் அதான் ஜேகே இருக்கால அவனை விட்டுருவான் அப்படின்னோடனே ஜேகே தான் அம்மா நான் எனக்கும் கல்யாணம் நடந்ததே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ என்னென்ன இவனை கொண்டு போய் வந்து விட சொல்கிற, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன அது 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா அரசல் புதுசெல்லாம் பேசுவாங்க, அது நல்லா இருக்காதுமா அப்படின்னோடனே, டேய் அதுக்கு உனக்கு இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே இந்த பிள்ளைய ரோட்டில் விட்டுருவியா, அதுதான் தெரியாது, நீ ஒழுங்கா தேவங்கையும் கூப்பிட்டு போ அப்படின்னோடனே தேவங்க வந்து லைக் இது ஒரு அளவுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. லைக் நம்ம திட்டு வாங்க மாட்டோம், அது மட்டும் இல்லாமல் ஜேகே கிளாஸ் தான், அவன் தானே லேட்டாக விட்டான். ஸோ அதனால் அவன் திட்ட மாட்டான்ற மாதிரி அவருக்கு ஒரு வந்து சந்தோஷம். ஸோ அவன் தான் வந்து லைக் சாப்பிட்டு முடிச்சிட ஜேகே தான் வந்து காரில் ஏறிட்டு முன்னாடி வந்து அப்படின்னோடனே அவன் தான் வந்து லைக் ஏறி வந்து உட்காரான். ஸோ உட்காந்துட்டு 2 பேரும் போயிட்டே இருக்கேன். ஸோ வந்து லைக் தேங்க தான் இப்படியே உருவனா வர்றது, ஒரு பாட்டு போடலாம்ல அப்படின்னோடனே, நம்ம என்ன பிக்னிக்காக போகிறோம், காலேஜ் தானே போகிறோம், மூடிட்டு வாடா அப்படின்னோடனே அவள் தான் வந்து லைக் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் தான் வெளியில் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே வந்து லைக் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே இது காலேஜுக்கு போகிற வழியில் ஒரு கொஞ்சம் முன்னாடியே தேங்காய் தான் அப்படியே ஜேகே இறக்கி விட்டுறான். ஸோ தேங்காய் அப்படியே மறைக்க ஜேகே தான் இங்கேருந்து நடந்து வா, 5 நிமிஷம் தானே, நாங்கள் வெயிட் பண்ணுவேன், நீயும் நான் என்ட்ரு ஆகும்போது கரெக்ட் டைம் அப்படியே சேமாக என்ட்ரு ஆகணும் புரியுதா அப்படின்னோடனே, புரியுது அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ தான் அந்த லைக் ஜேகேவும் உள்ளே போகிறாரு. ஸோ அப்படியே 2 பேரும் உள்ளே என்ட்ரு ஆகிடுறாங்க. ஸோ அப்போ தான் தேவம் வந்து அவரோட கிளாஸ் ரூமில் வந்து உட்கார, என்னடா தேவம் நீ இன்றைக்கி லேட்டாக வர, ஆனால் ஒன்று பாரு எப்போவுமே பங்க்சுவாலிட்டியாக வர ஜேகே கூட இன்னும் வரல அப்படின்னு ஒன்று, அவள் தான் டென்ஷன் பண்ணாதரா அப்படின்னு. அப்போது கல்யாணத்தில் நீ சொன்ன மாதிரியே இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டு சார் ரொம்ப டயர்டாக இருந்துட்டு வரமாட்டாரோ அப்படின்னு பூரானே ஏன்டா வயிற்றுச்சலை கிளப்புற, அவன் என்ன தாண்டா கல்யாணமே பண்ணி தொலைச்சிருக்கான்னொடனே, என்னது ஒன்றை அவன் கல்யாணம் பண்ணானா, என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்கவும், ஆமாண்டா ஏன்டா அந்த வயிற்றுச்சலை நீ வேறு கிளப்புற, அவன் என்ன தாண்டா கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னே. அவள் தான் என்னடா சொல்கிற, எப்பட்றா தாலி மாறிச்சு உன் கழுத்தில் ஏறிச்சுன்னு சொல்லி கேட்கவுடனே அவர் தான் அந்த லைக் நடந்தது ஃபுல்லாக சொல்கிறாரு. ஜிம்முனுக்கு சிரிப்பு தாங்க முடியல, அவனே அவனுக்கு எங்கேயோ வந்து லைக் ஆப்பு செம்மையாக குத்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவன் தான் வந்து லைக் சும்மா இருடா டென்ஷன் பண்ணாதடா, நானே ஆல்ரெடி கடுப்பில் இருக்கேன்ற மாதிரி அவன் தான் உட்காந்துருக்கானா. ஸோ அப்படியே வந்து லைக் ஜேகே தான் சரி அப்படியே உள்ளே வர. ஸோ அவங்க தான் வந்து லைக் பார்க்குறாரு, ஆஹா வந்துட்டான்டா இன்றைக்கி என்ன பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி அவன் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்போ தான் ஜேகேவும் உள்ளான்ட்டு தேவம் அப்படின்னு தேவன் ஆஹா என்ன மூதேவி ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்ம வாயை கிளறுது அப்படின்ற மாதிரி அவன் தான் வந்துச்சுன்னு சார் அப்படின்னோடனே, நீ வந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காருவா அப்படின்னோடனே, சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்க, அசெட் அந்த ஃப்ரண்ட் ரோவில் உட்காருன்னு சொன்னேன் அப்படின்னோடனே, சார் இங்கே நல்லா இருக்குது நான் வரமாட்டேன் ஜேகே அப்படின்னோடனே, என்ன சொன்னேன், இல்லை வரமாட்டேன் சார் அப்படின்னோடனே, எனக்கு தெரியாது நீ இன்றைக்கி ஃபஸ்ட் ரோவில் தான் உட்கார்ற வா அப்படின்னோடனே தேவன் தான் வந்து லைக் பாவமாக பார்த்துட்ருக்கான். ஸோ ஜிம்முனும் வந்து லைக் என்னடா திடீர்னு இப்படி கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஸோ தேவன் தான் வந்து அவன் ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் என்ன மிடில் உட்காந்துக்குவா சார் அப்படின்னோடனே,
நோ கமன் ஃபர்ஸ்ட் ஷோ வா அப்படின்னு ஒன்னே ஷோ இவன் வேறு அப்படின்ற மாதிரி அவன் தான் வந்து லைக் அந்த சோடா புட்டி வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கானா அவனை தள்ளி போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காரு. ஸோ அப்படியே ஜேகே தான் லைக் இன்றைக்கி நம்ம இருக்க போகிறது அல்ஜிப்ரா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அல்ஜிப்ராவா சுத்தண்டா நான் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி அவன் தான் டென்ஷன் ஆகிட்டுருக்கான். ஐயோ ஆண்டவரே ஏன் இன்றைக்கி மட்டும் எனக்கு கொடுமை சுற்றி சுற்றி அடிக்குது. இவன் கிட்ட மாட்டினது ஒரு குத்தம், இதில் ஃபஸ்ட் ரோ வேறு, இதில் அல்ஜிப்ரா வேறு. ஐயோ தூக்கம் வருமே. லாஸ்ட் பெஞ்சு தான் அவன் கண்டுக்கு வந்தான், ஆனால் சமாளிச்சிருவேன். இங்கே ஃபஸ்ட்டு பெஞ்சில் ஐயோ மாட்டிக்குவேனே அப்படின்ற மாதிரி அவன் தான் உட்காந்துருக்கேன். ஸோ அப்படியே வந்து லைக் ஜேகே தான் அப்படியே நடத்த தியாகம் தூக்கம் சொருகுது. அவனால் முடியல. லைக் நம்ம தூக்கம் வரும்போது அப்படியே தூங்காமல் ஸ்டெடியாக நிற்கிறதுல எவ்வளோ கஷ்டம். ஸோ அவன் வந்து அந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே தான் வந்து லைக் பார்த்துட்டு தியாகம் என்ன பண்ணுற தூங்குறியா அப்படின்னு சார் நோ சார் அப்படின்னு வரும். சரி ஒழுங்கா இப்படி பாரு அப்படின்னு சொல்லவும் பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்கான். அவனால் முடியல, செம்மையாக தூக்கம் வருது. ஸோ அப்படியே வந்து லைக் நல்லா தூங்கி வந்துட்டுருக்கேன். ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து லைக் கிளாஸை முடிஞ்சிருச்சு. வந்து அப்போட அவனை கிளப்பி அடிச்சு விடுங்கன்ற மாதிரி அவன் தான் எழுந்திருக்கேன். ஸோ அப்போ தான் ஜேகேவும் அந்த ஹோம்ஒர்க் நோட்லாம் என்னோடய ஸ்டாஃப் ரூமுக்கு எடுத்துருவா அப்படின்னு சார் நானா அப்படின்னு சொல்லி கேட்க நீ தான் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அப்படியே கிளம்பி போகிறாரு. ஸோ தேங்க தான் வந்து லைக் பார்க்க நிறையா நோட்டு இருக்குது. ஸோ அவன் தான் வந்து லைக் ஜிம்மினை பார்த்துட்டு நீயும் வந்து ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சரி ஜிம்மினை தேங்க கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு 2 பேரும் ஜிக்கியோட ஸ்டாஃப் ரூம் தான் போகிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து லைக் ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஜிம்முன்னு தேவங்க அப்படியே 2 பேரும் நின்றுட்டுருக்கா. ஸோ ஜிம்மனை பார்த்துட்டு ஜிம்மன் உள்ளவா உள்ளே வந்து நோட் வச்சுட்டு போ அப்படின்னு ஜிம்மன் தான் தேவங்க பார்க்க தேவங்க வந்து எட்டி பார்க்குறாரு. ஆனால் ஜேகே தேவங்க கூப்பிடல, ஜிம்மனை மட்டும்தான் கூப்பிட்ருப்பாரு. ஸோ அப்போ தான் ஜிம்மனை வச்சுட்டு அப்படியே வந்து போகலான்னு அப்படியே வந்து லைக் வெளியே வந்துட்டு என்னடா ஒன்றை கூப்பிடல அப்படின்னு அப்புறம் தான் வந்து லைக் தேவங்க உள்ளவா அப்படின்னு தேவங்க தான் வந்து லைக் உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு அது நோட்டு வைக்க. ஸோ வந்து லைக் ஜிம்மனை பார்த்துட்டு ஜிம்மன் இங்கே என்ன பார்வை அப்படின்னு அவர் தான் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லோன்னே அந்த கதவை சத்திட்டு கிளம்பு அப்படின்னு சார் அப்படின்னு அந்த கதவை சத்திட்டு கிளம்புன்னு அப்படின்னு அவர் தான் அப்படியே அந்த டோரை சத்திட்டு போகும். தான் இன்றைக்கி ஏதோ இருக்குடா உனக்கு அப்படின்ற மாதிரி அவன் தான் பார்த்துட்ருக்கா. ஸோ அப்போ தான் வந்து ஜெயிக்கவும் அப்படியே எந்திரிச்சிட்டு கிளாஸில் நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவன் தான் கேட்கோன்னே இல்லை சொன்னீங்க என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். ஜேகேன்னு பேர் சொல்லி கூப்பிட்றேன். அவ்வளோ திமிராயிடுச்சு உனக்கு. ஏன் கல்யாணம் முடிச்ச உனக்கு என்ன தலையில் 2 கொம்பு முளைச்சிருச்சா என்ன? சார்னு கூப்பிட்டுட்டு இருந்தா இப்போது திடீர்னு ஜேகேன்னு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு கையணிட்டு அப்படின்ட்டோடனே அவர் தான் இதுக்கெலாம் யாராவது அடிப்பாங்களா அப்படின்னோடனே அது மட்டும் கிடையாது, என் கிளாஸ் உனக்கு அவ்வளோ போரிங்காக இருக்கா, தூங்கி வலிகிற அப்படின்னோடனே அது வந்து சார் அப்படின்னோடனே என்ன சார் அது அப்போ இருந்திருக்கணும். தூங்கி வலிகிற கையை காட்டு, இன்றைக்கி உனக்கு வைக்கிற அழியில இனிமேல் நீ தூங்கவே கூடாதுன்ற மாதிரியாக வந்தான். அப்படியே தேவன் கையிலேயே பளிச்சுன்னு ஒன்று வச்சுட்டான். ஸோ தேவன் தான் வந்து லைக் அப்படியே பார்க்குறவனுக்கு அந்த இடமே நல்லா செவந்துருச்சு, லைட்டாக வந்து காயம் மாதிரி ஆயிடுச்சு. அவன் தான் வந்து லைக் பார்த்துட்டு அவனுக்கு தான் கண்ணு இந்த டியாஸ் வந்துடுச்சான். ஸோ ஜெய்கி தான் வந்து லைக் என்ன பச்சை குழந்த மாதிரி இதுக்கெல்லாம் அழுதானா நான் என்ன ஐயோ பாவம்னு சொல்லி என்னென்னு விட்டுருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையும் காட்டுன்ற மாதிரி 2 கையிலையும் அடிச்சிட்டான். ஸோ அடித்தோடனே தேவன் தான் அப்படி பாவமாக நின்றுட்டுருக்க. அவர் தான் கெட் அவுட் அப்படின்னு வந்து வெளியே வந்துட்டான். வெளியே வந்தோடனே ஜிம்மன் தான் ஒரு 10 அடி தூரத்தில் அப்படியே நின்றுட்டுருக்கு. தேவன் தான் செம்மையாக அழுக ஆரம்பிச்சிட்டான். ஜிம்மன் தான் ஏன்டா அழுகிற அப்படின்னு அவர் தான் கையை கட்டுறாரு. நல்லா செவந்து போயிருக்கு. என்னடா அடிச்சிட்டானா அப்படின்னு ஆமாண்டா நான் எப்போவுமே அவன் கிளாஸில் தூங்குறது தானடா, இன்றைக்கி அவன் தானே வம்படியாக ஃபஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சான், தூங்குனேன்னு சொல்லி கையிலே பொழிச்சுன்னு அடிச்சிட்டான்டா, வலிக்குதுடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் செம்மையாக அழுகிறாரு.
ஸோ அவர் தான் லைக் நான் வீட்டுக்கு போய் நீ என்ன பண்ணுறேன்னு பாருடா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோம். நீ பாரு நான் பண்ணுறேன்னா இல்லைன்னு சொல்லிட்டு அவன் தான் சொல்லிகிட்ருக்கான். ஸோ அப்படியே வந்து லைக் வீட்டுக்கு தான் வரேன். பார்த்தா வந்து லைக் ஜேக்கு தான் வந்து லைக் ரொம்ப லேட்டு. தேவங்க தான் ஃபஸ்ட்டு போவான் வீட்டுக்கு. ஜேக்கு அதுக்கப்புறம் தான் வருவான். ஸோ அப்போ தான் வந்து லைக் தேவன் ஃபஸ்ட்டு போயிட்டான் போல். ஸோ அப்படியே ஜேக்கு தான் உள்ளே வர. பார்த்தா வந்து லைக் தேவங்க அம்மாவும் ஜேகே அம்மாவும் தான் அப்படியே வந்து 2 பேரும் உட்காந்துருக்காங்க. லைக் தேவன்கிட்ட அப்படியே தேவன் தான் வந்து பாவமாக 2 கையிலையும் வந்து அப்படியே காட்டிட்டு உட்காந்துருக்கான். வேறு ஒன்றும் இல்லை, ஜேகே அம்மாட்டே தேவங்க அம்மாட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். ஸோ வந்து ஜேகே அம்மா தான் செம்ம டென்ஷனாக, என்ன கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட முழுசாக முடியல, அதுக்குள்ளே எதுக்குடா பிள்ளைய அம்மா நான் எங்கம்மா அவனை அடித்தேன், நான் என்ன வேணும்னு அடித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் கேட்கவும், டேய் வேணும்னு அடிச்சோ வேணான்னு அடிச்சோ எதுக்குடா தேவையில்லாமல் பிள்ளைய அடித்தேன் பாரு, கை எப்படி செவந்து கிடக்கு, இன்னைக்கு அவனை நான் விளக்க மாறல 4 பூசு தானே வச்சுக்கோயேன், உனக்கு எப்படி செவக்குதுன்னு பார்க்குறியா அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் தேங்க அம்மாவும் இவனை ஜேகேவை எதுக்கு தேவையில்லாமல் திட்டுறீங்க, அவனுக்கு என்ன பிரச்சனையோ, அது மட்டும் இல்லாமல் இவன் தானே தேவையில்லாமல் அவனோட கிளாஸில் தூங்கிட்டு இருந்தான், அவன் கிளாஸில் தூங்கினா அடிக்காமல் பின்ன என்ன சாரை கொஞ்சுவாங்களா அப்படின்னு ஒன்றே தேவைதான், நீ நிஜமாகவே என்னைய தான் பற்றியா இல்லை அவனை பற்றியா, அவனுக்கே சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டோடனே பேசாதடா வாய மூடு, எனக்கு நல்லா தெரியும் ஜேகே மேலே எந்த தப்பும் இருக்காது, நீ தான் கண்டிப்பாக ஏதாவது பண்ணியிருப்ப அப்படின்னு ஒன்றே தேவைண்ணா போமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அப்படியே மேலே ஓடிட்டார். ஸோ ஜேகே அம்மா தான் வந்து லைக் ஜேகே பிடிச்சி செம்மையாக திட்டிகிட்டு இருக்க. ஜேகே தான் வந்து அம்மா சரி வீடு சாரி அப்படின்னு டே என்னடா சாரி, என்ன கையெல்லாம் எப்படி சவந்திருக்கு பார்த்தியா, நீ கொஞ்சமாவது பார்த்தியா, அந்த கோவத்தில் அடிச்சியல இப்போ அவளுக்கு எவ்வளோ வலிக்கும், ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு அவர் தான் ஸோப்பா தெரியாமல் அவன் மேலே கையை வச்சுட்டேன், இப்போ என்ன அட்வைஸை போட்டு இழுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவர் தான் வந்து பார்த்துட்ருக்கேன். அப்போ நீங்கள் எதாக இருந்தாலும் வாயில் சொல்லுங்கள் அவன் கேட்டுக்குவான், நான் கூட அடித்ததில்ல, நீங்கள் அடிக்கவும் ரொம்ப அழுக்க ஆரம்பிச்சிட்டான், கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு அவன் தான் சாரி ஆண்டி இனிமேல் அவனை நான் அடிக்க மாட்டேன், மன்னிச்சிடுங்க நான் தான் தப்பு அப்படின்னு சொல்லோன்னே, இல்லை நீங்கள் தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் அவனை எதாக இருந்தாலும் வாயில் சொல்லுங்கள் அவனை அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜேகே தான் வந்து லைக் அப்படியே மேலே வர தேவங்க தான் வந்து லைக் பெட்டில் படுத்துட்டு அப்படியே ஒரு கையை வந்து லைக் முகத்தில் ஃபேஸை மறைச்ச மாதிரி ஒரு கை மட்டும் அப்படியே நீட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த கையை தான் பார்க்குறாரு, செம்மையாக ரெட்டாக இருக்குது. ஸோ ஜேகே தான் டேய் நானாடா அவனை வேணும்னு அடிச்சேனா, நீ தூங்கவும் தானே நான் அவனை அடித்தேன் அப்படின்னு ஒன்றே அவர் தான் வந்து லைக் ஜேகே வைக்க பேசுகிற மூட்லேயே இல்லை, அவன் தான் கொஞ்சம் திருப்பிட்டு உட்காந்துருக்கானா. ஸோ ஜேகே தான் அவர் கையை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே இழுத்து பார்க்க, அவன் தான் கையை ஒழுவிட்டு நீ ஒன்றும் பார்க்க வேணாம், எதுக்கு இந்த கையில் இன்னும் லைட்டாக தானே செவந்திருக்கு, இன்னொரு அடி அடித்தா இன்னும் நல்லா செவக்குமேன்னு பார்த்துட்ருக்கியா அப்படின்னு ஒன்றே அவர் தான் ஏச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பார்த்துட்டு ரொம்ப தான் அடிச்சதும் போல் நல்லா செவந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் தான் கீழே வரான். ஸோ வந்துட்டு அப்படியே வந்து லைக் அந்த ஐஸ் பேக் தான் எடுத்துகிட்டு அப்படியே மேலே வர வச்சு தேவங்க வந்து லைக் பார்த்துட்ருக்கான். ஜேகே தான் கையில் ஐஸ் பேக்கோடு வந்துட்டு அப்படியே தேவங்க பார்த்து உன் கையை காட்டு வைக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒன்றும் நீ வைக்க வேணாம், வந்தால் செவந்துட்டு போகுது வீங்கினா வீங்கிட்டு போகுது உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் உட்காந்துருக்கா. டே ஓவர் அடமெண்ட்டாக பண்ணாத சரி விடு சாரி அப்படின்னு அவருக்கு தான் அப்படியே ஷாக்காக இருக்குது. லைக் ஜேகே யாருக்கிட்டேயும் சாரி கேட்டு அவன் பார்த்ததே இல்லை. ஸோ என்கிட்டயா கேட்குறான் அப்படின்ற மாதிரி அவன் தான் பார்த்துட்டு என்கிட்டயா கேட்குறீங்க மிஸ்டர் ஜேகே அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவர் தான் சாக்க வச்சு பேச சொல்லிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் தான் பார்த்துட்ருக்கா. சொல்லுங்க மிஸ்டர் ஜேகே என்கிட்டயா பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் உங்ககிட்ட தான் சாரி கேட்குறேன், சாரி போதுமா அப்படின்னு அவர் தான் அப்படியே வந்து லைக் செம்ம ஹாப்பி ஆகிட்டார். இப்போ வச்சுக்கோன்ற மாதிரி அவர் தான் கையை நீட்டிகிட்ருக்க, அவர் தான் ஐஸ் பேக் வச்சிட்ருக்காரு. ஸோ அப்படியே வந்து லைக் அன்றைக்கி நைட்டு தான் ஜேகே தான் வந்து லைக் தேவங்க தான் வந்து படுத்திருக்கு. ஜேகே தான் வந்து லைக் அவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். வந்துட்டு அப்படியே தேவங்க பக்கத்தில் வரைக்கும் தேவங்க தான் அவனுக்கு தூக்கமே இல்லை, லைக் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரி அவன் தான் வந்து திருன்னு முழிச்சிட்டு அப்படியே வந்து தூங்க முடியாமல் வந்து அப்படியே கண்ணை மட்டும் மூடிட்டு லைட்டாக அப்படியே ஜேகேவை பார்க்குறான், ஏதாவது பண்ணிட போகிறான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் வந்து லைக் ஜேகே ரொம்ப அமைதியாக அவன் பாட்டுக்கு நல்ல பிள்ளை மாதிரி தூங்கிட்டுருக்கான். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே வந்து லைக் ஜேகே தான் தேவங்க அப்படியே கிட்ட இழுத்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குறான்.
ஜேகே நல்லா தூங்கும். அவன் தேவனுக்கும் வந்து அவன் ஹக் பண்ணோடனே ஒரு கம்ஃபர்ட் ஃபீல், நல்லா ஒரு சேஃபர் ஜோனில் இருக்க மாதிரி நல்லா சேஃபாக வந்து அது நல்லா தூங்கிட்டுருக்கான். ஸோ அப்படியே வந்து டைம்லாம் வந்து ஸ்கிப் ஆகுது. தேவனுக்கு வந்து போக போக ஜேகே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு அவன் தான் வந்து தேவனுக்காக பார்த்து பார்த்து பண்ணுறான். எக்ஸாம் வரும்போது கூட எக்ஸ்ட்ரா நோட்ஸ்லாம் வச்சு தேவனுக்கு சொல்லிக் கொடுக்குறது, அவனை நல்லா படிக்க வைக்கிறது. இப்போல்லாம் நிறையா மார்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எக்ஸாமில். ஸோ அப்படியே வந்து போகுது. கிட்டத்தட்ட வந்து தேவனோட ஃபைனல் இயர் ஸ்டார்டிங்கில் தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கும். ஸோ அப்போ தான் வந்து ஃபைனல் இயர் எண்ட் ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து தேவனுக்கு கிராஜுவேஷன். ஸோ தான் வந்து ஜேகே பார்த்துட்டு என்ன இவன் எதுவுமே பேசாமல் வந்துட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் தான் காரில் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஜேகே தான் வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி எடுத்து காட்டுறான். அவரும் வந்து என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்கோடனே அவரும் இது வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அப்படின்னு அவர் தான் வந்து பார்க்குறாரு. டிவோர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இந்த நான் உன்னை இடையிலே டிவோர்ஸ் பண்ணால் உன்னோட படிப்பு எதுவும் ஸ்பாயில் ஆயிரும், உனக்கு ஏதாவது மென்டலி டிஸ்டர்ப் ஆகும் தான் நான் டிவோர்ஸ் பண்ணல. ஸோ 4th இயர் முடித்தோடனே நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுட்டேன். அதனால தான் டிவோர்ஸ் ரெடி பண்ணி வச்சேன் அப்படின்னோடனே அவர் தான் வந்து அப்படியா, ஏன் முதல்ல நீ சொல்லலை அப்படின்னோடனே அவரும் சொல்லியும் படிப்பை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் நீ ஒன்றும் கவலைப்படாத, இது ஒன்றும் வருஷக்கணக்கெலாம் இழுக்காது, சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஆல்ரெடி நான் ப்ரொசீஜர்லாம் கோர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 4th இயர் முடித்த உடனே கையில் நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்றேன். நீ என்னோட பொண்டாட்டியா வாழ தேவையில்ல அப்படின்னு அவன் தான் வந்து அப்படியே சேடாக பார்த்துட்ருக்கான். வந்து அவன் ஜேகே கூட வாழலான்னு முடிவெடுக்கும் போது அவன் திடீர்னு இப்படி சொல்கிறானே அப்படின்ற மாதிரி அவன் தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே வந்து இங்கே தான் ஜேகே வந்து அப்படியே தியாகங்க காலேஜில் இறக்கி விட்டுட்டு அவன் வேலையை பார்க்குறான். ஸோ அன்றைக்கி வந்து டேஸ் போகுது. தியாகம் வந்து ரொம்ப சோகமாக இருக்கான். ஜிமினுக்கே ஒன்றும் புரியல, ஏன்டா அந்த பையன் எப்போ பார்த்தாலும் துருன்னு இருக்கவன் திடீர்னு ஏன் சோகமாக இருக்கான் அப்படின்னு அவனும் புரியாமல் தான் பார்த்துட்ருக்கான். ஆனால் தியாகம் வந்து ரொம்ப சோகமாக இருக்கான். அன்றைக்கி யார்கிட்டையும் பேசலை, ஜிமின்கிட்ட கூட அவன் ஒழுங்காக பேசலை, அந்தளவுக்கு சோகமாக இருக்கான். ஸோ அப்படி தான் வந்து வீட்டுக்கும் வரேன். ஸோ ஜேகே அம்மா தான் ஆண்டியா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு உங்கள் அம்மாட்ட கேட்டு பண்ணேன், நல்லா இருக்கா பாரு அப்படின்னு அவன் தான் லைட்டாக சாப்பிட்டு நல்லா இருக்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக சொல்ல, அவங்க அம்மா தான் என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏன் ஜேகே ஏதாவது திட்டிட்டானா அப்படின்னு ஜேகே அம்மா தான் கேட்க, இல்லை அத்தை அந்த மாதிரி எதுவும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு அவ்வளோதான் அப்படின்னோடனே தியாகம் நீ பொய் சொல்கிற மாதிரி இருக்கேடா அப்படின்னோடனே அவ்வளோதான் அவனுக்கு கண்ணிலேருந்து அழுக வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க அம்மா தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அதுதான் செம்மையாக அழுதுகிட்டே வந்து ஜேகே எனக்கு வந்து டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அழுக்கவும் அவங்க அம்மாவுக்கு தான் சாக்கு. எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டோடனே காரில் சொன்னேன், எனக்கு 4th இயர் முடிய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அப்போது எனக்கு வந்து 4th இயர் முடித்தோடனே எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் ஆண்டி, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு அவன் தான் ரொம்ப அழுக்கவும் ஜேகே அம்மா தான் சமாதானப்படுத்துகிறாங்க. சரி ஒன்றும் ஆகாது, அதான் நான் இருக்கேன்ல, அதெல்லாம் அவன் டிவோர்ஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு இல்லை என்னால் முடியல, அவன் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி டிவோர்ஸ் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அழுதுட்ருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து ஜேகே தான் அப்படியே வந்து அந்த ஈவினிங் முடிஞ்சோடனே தியாகம் தான் ரொம்ப அழுதுகிட்டே போய் படுத்துறவும். ஸோ அப்போ தான் வந்து ஈவினிங் போல் ரொம்ப லேட்டாக தான் ஜேகே வரான். ஸோ ஜேகே அம்மா தான் டக்குன்னு ஜேகேவை பிடிச்சிட்டு டேய் தியாகம் சொல்கிறது உண்மையா அப்படின்னு என்ன அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் 4th இயர் முடித்தோடனே அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு நீ சொன்னியாமே அப்படின்னு சொன்னான். ஆமாம் அவனுக்கு தான் என் கூட வாழ இஷ்டம் இல்லைல்ல, அப்புறம் கொடுத்தா என்னம்மா அப்படின்னு நீ கேட்டியாடா அவன்கிட்ட, என் கூட உனக்கு வாழ இஷ்டம் இருக்கா இல்லையா நீ அவன்கிட்ட கேட்டியா, ஏன் நீ பாட்டுக்கு ஒரு முடிவு எடுக்கிற அப்படின்னு அம்மா என்ன பேசிகிட்டு இருக்க நீ, என் கல்யாணம் கூட முழுசாக முடியல, என்னால் அதை ஏற்றுக்க கூட முடியாது, அந்த அந்த ஹோம குண்டம் கூட அவள் சுற்றி வரல, அவன் அதில் தண்ணியை ஊற்றினோடனே என் மனசில் அந்த இதெல்லாம் சுத்தமாக அப்படியே உடஞ்சி போயிடுச்சு, உனக்கு தெரியாதும்மா எனக்கும் அவங்க ரொம்ப பிடிக்கும், அவனை ரொம்ப பிடிக்கும்னால தான் நான் அவன் படிக்கிற காலேஜ்லேயே ப்ரொஃபஸராக சேர்ந்தேன், ஆனால் அவனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது, என்னை எவ்வளோ வெறுக்கிறான்னு அவனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால்
இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னால் எப்படி அவனை கஷ்டப்படுத்தி என் கூட நீ வாழ்கிற அப்படின்னு சொல்ல முடியும். அதனால தான் நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அவன் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் மேலே வராரு. மேலே வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் வந்து பத்திரமா எடுத்து வச்சிட்ருக்காரு. அந்த டிவோர்ஸ்க்கு தேவையானதெல்லாம் தியாகங்க பார்க்க அவன் தான் ஒரு பக்கம் நல்லா தூங்கிட்டான். ஸோ ஜேகேக்கு தான் அவனை எழுப்ப மனசு வரல. அவன் தான் அப்படியே தியாகங்க பார்க்குறான். அவன் அப்படியே பாவமாக அழுதுகிட்டே தூங்கியிருப்பான். நான் ஃபேஸ் லைட்டாக வீங்கின மாதிரி இருக்குது. அவன் தான் எதுக்கு தேவையில்லாமல் ஃபீல் பண்ணுறான், இப்போவே நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு ஃபீல் பண்ணுறானோ, நான் தான் அவன் வாழ்க்கையை தேவையில்லாமல் கெடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே வந்து நைட் போல் தான் தியாகம் வந்து ஜேகே வந்து நல்லா தூங்கிட்டான். தியாகம் கட்டி பிடிச்சிட்டு. ஸோ தியாகம் தான் வந்து எழுந்திரிச்சிட்டு ஜேகே கையை எடுத்துகிட்டு அப்படியே கீழே வரான். கீழே வந்துட்டு அவனுக்கு செம்ம அழுக. ஜேகே விட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி அவன் வந்து செம்மையாக அழுகிறான். ஸோ அப்போ இது ஜேகே அம்மா தான் தண்ணி குடிக்கலான்னு இது வந்திருப்பாங்க. ஸோ அப்போ தான் ஏதோ வீல் அழுகிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தா வந்து படிக்கட்டில் உட்காந்து செம்மையாக அழுதுட்ருக்கவும் வேண்டியதான். இந்நேரத்தில் என்ன அழுதுட்ருக்கா அப்படின்னோன்னா தாங்கண்ணா ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கண்ணை தொடச்சிட்ருக்கேன். அவங்க அம்மா தான், ஜேகே அம்மா தான், டேய் நடிக்காதடா சொல்லு ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டானே. அவன் தான் வந்து செம்மையாக அழுகிறான். எனக்கு ஜேகேனா ரொம்ப பிடிக்கும், நான் அவன் கூட தான் வாழணும்னு நினைக்கிறேன்னொன்னே அவங்க அம்மாவுக்கு தான் அப்படியே இது வியர்ட் ஐஸில் அவனை பார்த்துட்டு, நிஜமாக சொல்கிறேன் எனக்கு ஜேகே ரொம்ப பிடிக்குமா அப்படின்னொன்னே, ஏன்டி இப்படி கேட்குறீங்க, எனக்கு ஜேகே ரொம்ப பிடிக்கும், அவன் தான் அப்படி பேசுகிறானா நீங்களும் அப்படின்ற மாதிரி அவன் தான் சொல்லவும், டேய் 2 பேரும் இப்படி இருக்கீங்களேடா அப்படின்ற மாதிரி அவங்க தான் பார்த்துட்ருக்கு. என்ன சொல்கிறீங்க ஆண்டி அப்படின்னோடனே, ஜேகேவும் அவனை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னோடனே, நீங்கள் போய் தானே சொல்கிறீங்க, அவன் தான் என்கிட்ட டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னான், இப்போ திடீர்னு எப்படி அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். டேய் நிஜம்தான்டா, அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி நீ கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு அப்புறமும் ரொம்ப கோவமாக நீ அவன்கிட்ட நடந்துக்குவோம். அவன் தான் உனக்கு அவனை பிடிக்காது, உன்னை ஃபோர்ஸ் பண்ணி அவன் கூட வாழ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தான். மற்றபடி அவனுக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னோடனே, எது அப்படியா, அப்போது ஜேகேக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஆமாண்டா அவனுக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும்னோடனே அவரை தான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வராது ஆண்டி, அவன் நல்லா அப்படியே கொட்ட மாதிரி இருந்துட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் கண்ணை தொடச்சிட்டு, நாளைக்கு பாருங்கள் அவனை எப்படி கேட்குறேன்னு, எனக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டான் ஒரு நிமிஷத்தில், அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அங்கே தான் வந்து சிரிச்சிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீதி அங்கே தான் வந்து ஜேகே அம்மாவுக்கு அதில் ஏதோ வந்து சொல்லியிருப்பான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே தான் ஜேகே தான் வந்து இன்றைக்கி அவனுக்கு வந்து ஹாலிடே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை. ஸோ வந்து அவன் தான் டிவி பார்த்துட்ருக்கேன். ஸோ ஜேகே அம்மா தான் வந்து என்னங்க கிளம்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்பா கேட்டுட்ருக்கா. கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வரவும். ஸோ அப்போ தான் வந்து ஜேகேவும் எங்கே 2 பேரும் போகிறீங்க அப்படின்னு கேட்க, அதுவாடா நாங்கள் 2 பேரும் தேட்டர் போகிறோம், சினிமா. ஸோ காலையில் மாலையில் நைட்டுன்னு 3 நேரமாக என்ன படம் வருதோ 3மே பார்த்துட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி, அப்போது டே ஃபுல்லாக தேட்டரில் இருக்க போகிறீங்களா ஏன் அப்படின்னு சொன்னோன்னே, எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறோம் நாங்கள் போகிறோம், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலே, ஏன் நாங்கள் 2 பேருமே வீட்டில் தான் இருக்கோம், நானும் தேவையும் எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு போகணும்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னோடனே, ஏன்டா நான் உங்கள் அப்பா கூட போகிறேன், நீ வேணா பொண்டாட்டி கூட எங்கேயாவது போய்க்கோ, என்னையே என்ன தேவையில்லாமல் உன்னையே இழுத்துட்டு போக சொல்கிற, அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா அவன் பொண்டாட்டி கூட போய்க்கோங்கடா, என் கூட வரானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து கிளம்புறாங்க. ஸோ ஜேகே தான் அப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி எங்கள் மம்மிக்கு கோச்சிட்டு போகுது அப்படின்ற மாதிரி அவர் தான் பார்த்துட்டு அப்படியே வந்து டிவி பார்த்துட்ருக்கு. ஸோ அப்படியே டிவி பார்த்துட்ருக்கும் போது தான் டக்குன்னு யாரோ ஜேகே பக்கத்தில் வந்து உட்கார்ற மாதிரி இருக்குது, ரொம்ப உரசிட்டு உட்கார்ற மாதிரி. அவன் தான் வந்து பார்க்குறான் யார் அப்படின்ற மாதிரி அவன் தான் பார்த்தா அவன் வந்து ஒரே ஒரு ஷர்ட் மட்டும்தான் போட்டிருக்கான். ஜேகே வந்து நம்பவே முடியல, இவன் அப்படி வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் தான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ வந்து அவன் தான் வந்து ஜேகே அப்படின்னோடனே அவன் தான்
ஆ அப்படின்ற மாதிரி தான் பார்க்கேன். தியாகம் தான் வந்து லைக் டேய் தியாகம், நீ என்னடா பண்ணுற? நம்ம அவன் சட்டையை பிடிச்சி கேட்கணும்டா, சட்டையை பிடிச்சி நம்ம என்ன கொஞ்சிட்ருக்கோம் அவனை அப்படின்ற மாதிரி அவன் தான் வந்து லைக் டக்குன்னு அப்படியே ஜேகே வந்து அந்த சோஃபாவில் தள்ளிட்டு அவன் தான் ஜேகே மேலே வரான்னா ஜேகேக்கு தான் ஒன்றும் புரியல. என்னடா பண்ணுற அப்படின்னோடனே அவர் தான் உனக்கு என்ன பிடிக்குமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் தான் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டேன். அப்படின்னோடனே ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நடிக்காத, அப்பா அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்க எனக்கு உன்னை பிடிக்கும்னு, ஏன் என்கிட்ட சொல்ல உன்னால் முடியாதா? நான் என்ன அவ்வளோ ரூடாவாக இருக்கேன்? நான் என்ன ரொம்ப உன்னை கொடுமைப்படுத்துகிறேன்னா? நீ ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னோடனே அவர் தான் வந்து லைக் இல்லை எனக்கு புரியல நீ என்ன சொல்ல வர அப்படின்னோடனே நீ எதுக்கு இவ்வளோ என்ன லவ் பண்ண? சரி என்கிட்ட வந்து நீ ஏன் சொல்லலை அப்படின்னோடனே வரும். எனக்கு தான் என்னை பிடிக்கவே பிடிக்காது தியாகம் அப்படின்னு சொன்னோடனே யார் சொன்னா? நான் உன்கிட்ட சொன்னேனா எனக்கு ஒன்று பிடிக்காதுன்னு அப்படின்னோடனே வரும். அப்போ உனக்கு எனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ரொம்ப பிடிக்கும்டா பண்ணி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னோடனே அவர் தான் வந்து லைக் நம்பவே முடியல, அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. ஸோ தியாகம் தான் வந்து லைக் வந்துட்டு 4th இயர் முடித்தோடனே சொல்லிடலாம் நான் எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா நீ என்னென்னா அதுக்கு முன்னாடி டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்து கையில் நிட்டுற உனக்கு அவ்வளோ தைரியமாடா? என்ன டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ வேறு எவ கூடடா சுற்றலான்னு பிளான் போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அப்படியே ஜேகே சட்டையை பிடிக்க ஜேகே தான் வந்து லைக் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அப்படியே தாங்க இப்போ பிடிச்சிட்டு என்னால் சொன்னேன் நான் எவ கூடயே சுற்றுறேண்ணா? நீ பார்த்தியா நான் அவள் கூட சுற்ற போகிறத அப்படின்னோடனே நான் பார்க்கல தவிர, ஏன்னா நீங்கள் தான் ரெடியாக இருக்கீங்களே டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு, ஏன் பக்கத்தில் கழட்டி வச்சுருக்கியா? சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே அவள் தான் சிரிக்கிறாரு. லைக் வந்து சிரிக்க தேவைன்னா எதுக்கு சிரிக்கிற? அது மட்டும் இல்லாமல் என்னை லவ் பண்ணிட்டு நீ அப்புறம் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகலாம் அப்படின்னோடனே அவரும் நான் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. போய் சொல்லாத, அந்த பொண்ணு ஓடி போகவும் தானே எங்கள் அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னோடனே அருவா அப்படின்னு சொல்லி அதான் சொல்கிறாரு. லைக் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி எனக்கு வந்து லைக் அந்த நைட் இருக்கும்ல, ஸோ எல்லோரும் மண்டபத்தில் வந்து தங்கியிருப்பாங்களே, ஸோ அப்போ வந்து ஜேகே வந்து க்ராஸ் பண்ணி போக அந்த பொண்ணு தான் வந்து லைக் அந்த பொண்ணு ரூமில் ஒரே சவுண்டு லைக் என்னமோ அழுகிற மாதிரி கத்துற மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு. ஸோ ஜேகே தான் வந்து எட்டி பார்த்தேன். அந்த பொண்ணு தான் வந்து லைக் ஒரு ஃபோனில் வந்து வீடியோ கால் அந்த ஒன்றும் இல்லை அதோட லவ்வர். ஸோ வந்து வீடியோ காலில் வந்து லைக் நானும் கல் தத்துக்கிறேன் நீங்கள் கல் தத்துக்கோ செத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் லூசு தனமாக பேசிகிட்டு இருக்க. ஜேகே தான் வந்துட்டு என்னடி பண்ணுற அப்படின்னு ஒன்றே அந்த பொண்ணு தான் நீ பார்த்துட்டியா நான் சாக போகிறேன் எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு. அப்படியா ஏன்டி முதல்ல சொல்லலை அப்படின்னோடனே அவங்க தான் வந்து லைக் எங்கள் அப்பா தான் சொல்ல விடலை, என்னை முன்னாடி நடிக்க வச்சார், ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட இஷ்டம் இல்லைன்னொடனே அவ்வளோதானே அப்போனா தப்பிச்சுப்போ அப்படின்னோடனே அவங்க தான் என்னது தப்பிச்சு போயிடவா அப்படின்னோடனே ஆமாம் ஆனால் இப்போ போகாத காலையில் போ அப்படின்னோடனே ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டோடனே நீ இப்போ போனானா எனக்கு வேறு ஏதாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, நீ காலையில் போனால் கண்டிப்பாக எனக்கு கல்யாணம் நடந்துடாது நின்றோம் அதுக்கு தான் அப்படின்னோடனே அப்படியா ஆனால் அது எப்படி நான் போவேன் அப்படின்னோடனே நான் அவனுக்கு பிளான் போட்டு தரேன்னு சொல்லிவிட்டு அவன் தான் பிளானே போட்டு கொடுத்துருப்பான். இந்த மாதிரி இறங்கு வெளியில் என் பசங்க இருக்காங்க அவங்க ஒன்று எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு அவன் தான் பிளான் போட்டு கொடுக்க. அப்படி தான் அந்த பொண்ணை தப்பிச்சு போயிருக்கோம். தாங்கும் அப்போ நீ தான் அந்த பொண்ணை தப்பிக்க விட்டியா அப்படின்னோடனே ஆமாம் சாச்சாச் நானே தான் அப்படின்னு சொன்னோடனே அவரும் அப்போது என்னை கல்யாணம் இது லைக் என்னை விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணது அதுவும் உன் பிளான் அப்படின்னோடனே ஆனால் அது மட்டும் சத்தியமாக என் பிளான் கிடையாது. லைக் நான் போட்ட பிளான்லேயே ஒரு அல்ட்ரா ட்விஸ்ட்டுன்னா அது உங்கள் அம்மா வச்சது தான். உன்னை திடீர்னு எனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்களா, நானும் திட்டுக்குன்னு திண்ணையில் கடந்தவனுக்கு திட்டுக்குன்னு கல்யாணமா அப்படின்ற மாதிரி நானும் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு நான் நினச்சேன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை திருத்திடலாம் நீ என்ன லவ் பண்ணுவ அப்படின்னு, ஆனால் இன்னைக்கு எனக்கும் ஒரே முடிக்கிச்சா சரி உன்னை என்ன கஷ்டப்படுத்தணும்னு டிவோர்ஸ் அப்ளை பண்ணேன். ஆனால் என் சொல்லத்துக்கு என்ன பிடிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு வந்து இடுப்பு நல்லா இன்னும் டைட்டாக பிடிக்க தேவை தான் வந்து என்னடா ட்ரை பண்ணுற அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பேரம் பேத்தி தான் அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து லைக் சரி கரெக்டாக வந்து யாரோ டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி வேறு யாரும் இல்லை தேவனோட அப்பா அம்மா தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர பார்த்தா வந்து இவங்க 2 பேரும் படுத்துருக்க கோலம் லைக் தேவனோட கோலம் தான் ரொம்ப அழகோலமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஷர்ட் மட்டும் தானே போட்டிருக்கான், ஷர்ட்டு அப்புறம் ஒரு பாக்ஸர் அது மட்டும் போட்டிருக்கான். ஜேகே வந்து கீழே இருக்க தேவன் ஹிப்பில் கை வச்சுட்ருக்க 2 பேரும் பார்த்துட்டு ஐயோ நாங்கள் தப்பான நேரத்தில் வந்துட்டோம் நாங்கள் அப்புறம் வரோன்ற மாதிரி
தியாங்க அப்பா அம்மா தான் அந்த டாக்ஸியில் திருப்பியே ஏறி வீட்டுக்கே ஓடிடலான்ற மாதிரி அவங்க தான் ஓடிட்டுருக்கு. ஜிக்கி தான் வந்து லைக் நீ இறங்குடா அப்படின்னு ஒன்று வர்றான். போனால் போயிட்டு போகிறாங்க, நீ ரொமான்ஸை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தியாங்க சொல்லுவான். இறங்குடா அதுக்குன்னு அப்படியே அவங்க போனால் போதுன்னு விட்டுற முடியுமா, நீ இறங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து லைக் தேங்காய் இறக்கி விட்டு கொடுக்குடுன்னு ஓடிட்டுருக்காரு. ஓடி போய் ஐயோ ஆண்டி போகாதீங்க அப்படின்ற மாதிரி அவள் தான் அத்தை என்னத்த இப்படி பண்ணுறீங்க, உள்ளே வாங்க வீட்டுக்கு வந்துட்டு ஏன் போகிறீங்க அப்படின்னு. இல்லை மாப்பிள்ள நாங்கள் தப்பான நேரத்தில் வந்துட்டோம், நாங்கள் இன்னொரு நாள் வரோம் அப்படின்னு. இல்லை அத்தை ப்ளீஸ் அத்தை கலாய்க்காதீங்க அத்தை வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கூட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ கூட்டிகிட்டு வந்தோடனே இங்கே தான் வந்து லைக் தேவாங்க அப்பா அம்மா தான் அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பாவம் வந்து லைக் தப்பான நேரத்தில் வந்து பிள்ளைங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கில்ட்டியில் மனசை உறுத்துது ஒரு மாதிரி. ஸோ ஜேகே தான் வந்து லைக் பார்க்குறாரு. அவங்க 2 பேரும் ரொம்ப கில்ட்டியில் 2 பேர் உட்காந்துருக்கோம். அவர் தான் வந்து லைக் இது தேவங்க டீ போட்டானான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் உள்ளே போக. ஸோ கிச்சனுக்குள்ளே போனோடனே தேவங்க தான் அந்த லைக் ஜேகே பார்த்துட்டு அப்படியே ஜேகே வந்து அப்படியே வாலில் லாக் பண்ணிட்டு, இப்போ எங்கள் அப்பா அம்மாவை போய் நீ ஓடி போய் கூட்டிகிட்டு வந்தே ஆகணுமா, எதுக்கு நீ இப்போ ஓடி போய் கூட்டிகிட்டு வந்த, டேய் அதுக்கு அப்பா அம்மா அப்படியே விட்டுற சொல்கிறியா, அவங்க 2 பேரும் உன்னை பார்க்க தானே வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் டீ எடுத்துகிட்ருக்கேன். அவரும் வந்து லைக் கரெக்டாக தப்பான நேரத்தில் வர்றதே எங்கள் அப்பா அம்மாவுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே வந்து லைக் கொஞ்சம் நேரம் இங்கே போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே தான் மத்தியானம் ஷோ முடிஞ்சோடனே வந்து லைக் எங்கள் ஜேகே அப்பா அம்மா வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து தேவங்க அப்பா அம்மாவை பார்க்க, தேவங்க அப்பா அம்மா கிட்டே எப்போ நீங்கள் வந்தீங்கன்னு கேட்க, அவங்களும் இப்போ தான் சொல்ல. ஸோ அப்போ தான் வந்து லைக் புரியுது இவங்க போனோடனே இவங்க வந்துட்டாங்க, ஸோ ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு ஒன்று ஜேகே அப்பா அம்மாவுக்கு தான் வெறுப்பாயிடுச்சு. என்னடா நம்ம எவ்வளோ அழகாக பிளான் போட்டு இப்படிலாம் பண்ணோம், ஆனால் எல்லாம் புதுன்னு போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஸோ அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்களா. ஸோ தேவை தான் அப்படி ஜேகே கிட்டே நான் வந்துட்டு நம்ம என்ன ரொமான்ஸ் நைட் வச்சுக்கோமாடா அப்படின்னு சொன்னோடனே ஜேகேக்கு சிரிப்பு தாங்க முடியல. அவன் தான் கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கியா, தயவு செஞ்சு சிரிப்பு மூட்டாத அப்படின்னு சொன்னோடனே அவர் தான் சிரிப்பு மூட்டுறானா, சீரியஸான விஷயம்டா, எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆக்கி வந்து 1 இயர் கிட்ட ஆக்க போதில்ல அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே 30 இயர் முடிய போதே அப்படின்னு சொன்னோடனே நீ பேசாமல் இருடா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ இதோட இந்த கதை முடிஞ்சிடுச்சு. லைக் ஷார்ட்டாகவும் இல்லை லாங்காகவும் இல்லை, ஒரு அளவுக்கு மீடியமாக முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கதை முடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கடா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை தட்டி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம உடனுடன் இப்படி போடுற எஃப்எஃப்எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டான்னு வந்துடும். ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரையும் உங்களை மிஸ் பண்ண போகிறது நான் உங்கள் ஹர்ஷு. டாட்டா பை பை, சி யூ சராங்கே.